எப்படி அர்த்தம் எடுக்கறான் காரி முத ஆர்டி பஸ் ஸ்டாண்ட்ல இவன் வந்து பேசுறான் நம்மள பத்தி. இவன் காரி முத ஆஞ்சு இவன் பத்தி எனக்கு தெரியாது. இவன் தந்தி தாப்பாளா, இவன் தந்தி தாப்பாளா. இவளுக்கு ஊர்ல எடுத்துக்கிச்சுனா கையில போட்டு எல்லா குணங்களும் இருக்கணும். ஒன்னா போறதா அச்சம் மடம் நாணம் பைப்பு குப்பாடு எல்லாமே தான் இருக்குது. பெண்களுடைய மானத்தை வாங்கறதுக்கு இந்த மாதிரி துணி போட்டு வந்துக்கிறியே, எவ்வளவு அழகழக பாவம் தனிக்கிட்டு வந்திருக்கோம். இது என்ன ஆடம் பேர்ல இதானே நைட் டிராவல்ஸ். எங்க இருந்து எங்க போகுது? ஆர்காடு இப்ப சனிக்கு போகுது. சனிக்கு ரோடு எடுத்து போகுது. சென்னை இந்த வண்டி எங்க திரும்பிக்கும் போற வழியில புளியாமரத்து தோப்பு கரும்பு தோட்டம் பைபாஸ் பஸ் ஸ்டாண்டு உள்ள நிக்குமாடியா? யாரெல்லாம் ஏறி 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 போவாங்க? எல்லா மாமாவும் ஏறி 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 போவாங்க. இது டவுன் பஸ் அடி. ஆமாடி, எல்லாம் நீ சொல்றத பார்த்தா டவுன் பஸ் தாண்டி அப்படி நிக்கும். அம்மா மகத்தை பாரு எவ்வளவு அழகா இருக்கு. நல்லா காஞ்சு போன மரத்துல தேஞ்சு போன மூஞ்ச பத்தி அவளுக்கு பெண்களாக பிறந்தா ஒரு பொட்டு வைக்கலாம், மேல ஒரு சந்தனமோ குங்குமம் வைக்கலாம். இன்னொரு பாயிடி பாடி கட்டு மாதிரி லைனா வச்சுக்கிறேன். புத்துக்கு ஒரு பொட்டுடி, பத்துக்கு பல பொட்டு. அம்மா பத்துடி ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கவே மாட்டேன். 10 பொட்டு வச்சிருக்கேன். திருப்பி என்னடி அகிலாண்ட போடுற தலைக்கு? அகிலாண்டா கூந்தல் சாம்படி போடுற? என் கூந்தலுக்கு சுக்கு சுக்கு நல்லா நல்லா அசிங்கமா கேட்டுருவேன். சிக்ஸ் ஷாம்பு அழகா சொல்லு. ஆமா, நாங்களும் பெண்கள் தானே. காதுல கம்மல், மூக்குத்தி, வளையல், என்ன மோந்திரம் எல்லாம் போட்டுக்கிறோம். என்னடி மொழி கட்டி ஒண்ணுமே பார்த்து கேட்க கூடாது. கேள்வி கேட்டு கேட்டு ஏதோ பாவம் ஏன் அழுகுறான்னு வந்து கேள்வி கேட்டா எங்களே நீ என்ன தேவடி என் காதுல மூக்குல ஒண்ணுமே இல்லைன்னு கேக்குறீங்க. என் வீட்டுக்காரன் என் மாமா என்ன கல்யாணம் பண்ணி வந்து ஒரு 6 மாசம் ஆச்சுடி. அம்மா நான் என்ன வேலை செய்யறேன் தெரியுமா? என்ன வேலை செய்யறோம்? இந்த துர்கா தேவி நாடகம் நடக்கிறேன். தப்புட்டு அடிக்கிறான் பாரு, தப்புட்டு ஒரு பொட்டு. அவனை தாண்டி கல்யாணம் பண்ணேன். தப்புட்டு அடிக்கிறவனுக்கு ஒரு நாளைக்கு 1200 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன். அப்படி இருக்கும்போது ஒரு மாசம் தொடர்ந்து நம்ம ஆர்டர் ஆட்டிக்கிறோம். டெய்லி சம்பாதிக்கிறான். என்ன உனக்கு என்ன சொல்லுவேன்? தினம் ஆட்டத்துக்கு போறான். அங்க போனா 1500 ரூபாய் வாங்கிட்டு வரான். 1500 ரூபாய் 1400 ரூபாய் குடிச்சே காலி பண்ணிடுறாடி. அப்புறம் 100 ரூபாய் வந்து கொடுப்பான் குடும்பத்தை காப்பாத்து. ஒரு நாள் ஆசைப்பட்டு என்ன கேட்டேன், ஆமா நீ ஆட்டத்துக்கு போய் வரும்போது காதுலுக்கு கம்மல் வாங்கிடுவா மாமான்னு சொன்னேன். ஓ, காதுக்கு கம்மல் வேணும்னு கேட்டேன். அவன் ஆட்டத்துக்கு போனான். ஆட்டத்துக்கு போயிட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து நான் தூக்கிட்டு ஒரு வீட்டுல என்னையே உத்து பாத்துக்கிறோம். இவக்கு காது இருக்க வச்சதானே காதுக்கு கம்மல் கேக்குறான்ட்டு என் காது துப்புட்டாடி. காது இருக்க வச்சுதான் கம்மல் கேட்கறான். காது பிடிச்சி கஷ்டடா. அடுத்து நான் பண்ணேன். ஒரு 2 மாசம் போச்சு. காது ரானா அப்படி சுமாரா ஆறிச்சு. அப்புறம் ஒரு ஆசை வந்துச்சு, காதுக்கு கம்மல் தான் வாங்கி கொடுக்கல, மூக்குத்தி வேலை குறைவா இருக்குன்ட்டு. ஆமா, காதுக்கு கம்மல் தான் வாங்கி கொடுக்கல. இந்த முறை நீ ஆட்டத்துக்கு போய் வரும்போது எனக்கு ஒரு மூக்குத்தி வாங்கிட்டு வந்து குடும்பமானு கேட்டேன். கம்மல் 12,000 வரும். கம்மல் தான் பெரிய அமௌண்ட். மூக்குத்தி 1000 ரூபாய் 1500 ரூபாய். ஒரு சின்ன கல் வச்ச மூக்குத்தி ஏன் வாங்கி தரலையா? இவன் ஆட்டத்துக்கு போனானே, போயிட்டு வரும்போது நெக்க குடிச்சிட்டு வந்து மறுபடியும் நான் தூங்கும் போது இவன் என் மூக்கையே உத்து உத்து பார்த்து மூக்கு இறக்க வச்ச தானே இவன் மூக்குத்தி கேக்குறான்ட்டு என் மூக்கை கழிச்சு துப்பிட்டான். நாளைக்குதான் உன்னை ஆசைப்பட்டு கேட்கலான்னு இருக்கிறேன். ஒரு உள்பாவனை கேட்கலான்னு இருக்கேன். கேட்டா வாங்கி தருவான்னு நினைக்கிறேன். ஆனா காது இருக்க வச்சதானே இவன் காதுக்கு கம்மல் கேட்கறான்னு காது கழிச்சு துப்புனான். மூக்கு இறக்கி வச்சதானே இவன் மூக்கு கேட்கறான். மூக்கு
அகிலாண்டா ஆ. பெண்களா பிறந்தவங்களுக்கு எங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு அழகான உடல் உறுப்பு இருக்குது உனக்கு என்னாடி ஒண்ணுமே மத்த மைதானம் மேலே இருக்குது. கீழே மைதானம் அது எப்படி இருக்கு. சொல்லுவேன் மைதானம் சரிசமமா இருக்குது. ஆமா என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? ஒரு நாளை போல எங்க தாத்தா கொல்லில காவலுக்கு இருப்பாரு. தினம் தினம் ராத்திரி ஆனா அவருக்கு சாப்பாடு கொடுப்பது வழக்கம். அது போல சாப்பாடு எடுத்துட்டு போகும்போது ஒரு நாள் நேரம் ஆயி போச்சு. ஏமா நீ இங்கே படுத்துக்கிட்டு சொன்னாரு பேரு. நான் என்ன பண்ணேன், கட்சி மேல படுத்துக்கலான்னு பார்த்தா நீ கட்சி மேல படுக்காம கீழே வந்துருவேன். அது வரைக்கும் மாதிரி கவுரு தட்டு அதை கீழே போட்டு போய் படுக்க. நான் மலை நடிச்சு பத்து கொண்டு ஆயிருக்காது. நான் கவுந்து அடிச்சு பத்து பாரு செல்லு கரையாங்க பாரு கரையா. அந்த கத்தியம் அந்த தாள் கத்திய மொத்தம் துணிட்டு எங்கதையும் அடிச்சு வளரவே இல்லையடி உனக்கு. வளர்ன்னு கேட்கிறேன். அந்த எம்பெருமான் ஏழுமலை நாராயணன் இருக்கிறானே சீமன் நாராயணன் திருவேங்கடவன் அவன்கிட்ட கேட்கலான்னு இருக்கிறேன். சாமி உன் தாங்க 7 மலை வருது, இங்க 2 மோ. வளர்ன்னு கேட்கிறேன். நானும் அப்பவே துணுக்குன்னு பாக்குறேன். நாங்கெல்லாம் பின்னாடி எவ்வளவு அழகா பிறந்தவங்க வச்சிருக்கோம். இது என்னடி கூந்தலில் இருக்கு, இது என்ன மலர்? இதுதான் லக்லாப்பூ. பையிலா பூவா? இது வரைக்கும் கேள்விப்பட்டது கிடையாது. நீ நேர்ல வச்சுக்கலாம், குறுக்கல வச்சுக்கலாம், சைடுல வச்சுக்கலாம். அது பேர் வெக்கலாம். நல்லாதான் இருக்கு. எம்மா அறிவா பேசுறியடி. போடி பானை கட்டவளே. யாரு அடிப்படை சக்காத்தி அழகு மேல உங்களுக்கு அவ்வளவு வராம அழகு ஏத்துன்னு போதுடி அம்மா இந்த ஊர்ல. இந்த ஊர்ல எத்தனையோ வீட்டுல பாரு அம்மா மகாலட்சுமி பண்றத மாத்தி